When two identical batteries of internal resistance 1 ohm each are connected in series across a resistor R, the rate of heat produced in R is J1. Two identical batteries கொடுத்துருக்காங்க. ஐடென்டிக்கல் பேட்டரிஸ் தான் உங்களுக்கு வந்து இஎம்எஃப்பும் அப்படி அதாவது இஎம்எஃப் சேமாக இருக்கும். அது சில உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோன்னு அது சேம் கொடுத்துருக்காங்க. அது இஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. இந்த டூ பேட்டரிஸும் கரெக்டாக சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அந்த சீரீஸில் காட்டியிருக்கோம். அப்போது ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் இன் ஆர் இந்த இடத்துல வந்து என்னென்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் வந்து J1. ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்னால் உங்களுக்கு dH/dt dH1/dt வச்சுக்கலாம். ரெண்டு கேஸ் கொடுத்துருக்கல. இதுதான் நம்ம J1 இங்கே வச்சுருக்கோம். அதுமாதிரி இந்த சேம் பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் அக்ராஸ் ஆர். பேரலுங்கும் போது இந்த டூ பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் பேரல் இங்கே காட்டுறோம். ஐடென்டிக்கல் பேட்டரிஸ்னால இஎம்எஃப் இங்கே சேமாக இருக்கு பாருங்கள். சின்ஸ் போத் ஆர் இன் பேரலுங்கனால உங்களுக்கு நெட்டு இஎம்எஃப் வந்து இங்கே வந்து இது இஎம்எஃப் இப்படி தான் இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து சீரீஸில் இருக்கிறதால இங்கே என்னது உங்களுக்கு 2 டைம்ஸ் வரும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஆடட் அப் 1 + 1 = 2 ohm. இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பேரலுங்கனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலுங்கும் போது 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலுங்கும் போது உங்களுக்கு அதோடைய வேல்யூவில் பாதி வரும். அப்படிங்கிறத இங்கே ஈஸியாக நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை நான் வச்சுங்க ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது போத் இன் பேரலல்னா அப்படின்னாலே அதில் வேல்யூவில் பாதி வரும். ஒன்றும்போது ஒன்றில் பாதி வரும் 1/2. சரி, இப்போ ஈச் கேஸ்லேயும் வந்து இங்கே வந்து என்னது J2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா J2 = 2.25 டைம்ஸ் J1 கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இப்போது இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து J1 வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், நம்மகிட்ட இங்கே கொடுத்துருக்க அந்த வேல்யூ எப்படி வரும்னு காட்டுறேன். இங்கே இதுதான் வந்து J1 வேல்யூ, J2 வேல்யூ வரும். அது எப்படின்னு பார்க்கலாம். J1 ரேட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே என்னது வந்து I1² R வரும். பிகாஸ் dH/dt நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? I1². இப்போ I1ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு I1ங்கிறது வந்து இங்கே உள்ள இஎம்எஃப் என்னது நெட் இஎம்எஃப். அதே மாதிரி நெட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு 2 ohm வருது. ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கால R ப்ளஸ் உங்களுக்கு என்னது 1 + 1 2. ஓகேவா? 2. அப்போ இந்த வேல்யூவோட ஸ்கொயர் தான் நம்ம என்ன பண்ணணும் இங்கே போகணும். அப்போது R + 2 2² இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி J2 இங்கே பாருங்கள். J2ங்கிறது உங்களுக்கு I2² R. அந்த I2ங்கிறது என்ன அப்படின்னா வந்துச்சு, இது எப்படி இருந்துச்சு காட்டுறேன். ரெண்டு பேரலுங்க இஎம்எஃப் இதாக இருக்க போகுது. நெட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டுறது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நெட் ரெசிஸ்டன்ஸ் அளவு ரெண்டு ஈக்குவல். அந்த பேரலுங்கிறதால அதில் பாதி அதான் நெட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு R. இங்கே வந்து I2² இருக்கிறதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது J2 = இந்த வரையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் R + 1/2 2². J1 J2 எப்படி வந்து சொல்லியாச்சு. இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ J2/J1 என்ன வரும் 2.25 இந்த கண்டிஷன் கொடுத்த கண்டிஷன்லேருந்து. ஸோ J2 வேல்யூ என்னது அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே R + 1/2 2² R = டிவைட் பை இங்கே J1 இருக்குது. இங்கே இதே மாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே வந்து J1ங்கிறது R + 2 2². இதுதான் வந்து 2.25 வரும். இந்த R எப்படி போயிடும். சரியா? இப்போ ஈஸி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் எடுத்துருவோம். லெஃப்ட் சைடு as well as ரைட் சைடு. லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு R + 1/2 பை R + 2. இப்போ 2.25 வந்து உங்களுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.5 வந்துடும். சரியா? ஸோ இந்த டைம் இந்த இதெல்லாம் அடிப்படை வரும். நம்ம இங்கேயே அடிச்சிருக்கலாம். இங்கே நான் தனியாக எடுத்துருக்கு. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த டைம் ஓகேவா R + 2
இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு r + 2 மேலே வந்தது இது கீழே வந்தது. அப்போ 2 × r + 1/2 = 1.5 வருது. அப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இங்கே r + 2/2 இன்ட்டு இது வந்து எல்சி எடுத்துக்கலாம் 2r + 1 இந்த 2 மேலே கொண்டு போய்க்கலாம். ஓகேவா, இது 2 அடிபட்டு வரும். அப்போ r + 2/2r + 1 வரும். அப்போ r + 2/2r + 1 நம்ம ஈக்குவல் டு என்னது 1.5. சரியா, இப்போ இதை சிம்பிளை பண்ணால் we can get r. அதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு r + 2/2r + 1 = 1.5 வந்துச்சு. இதை சிம்பிளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வரும், r + 2 இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 2r + 1 × 1.5. ஸோ r + 2 = இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2r × 1.5 என்ன வரும், 3rன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் 1.5 வந்துடும். ஸோ ஆரில் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், நம்பர்ஸில் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ என்னது உங்களுக்கு 3r - r இந்த ஆர் இங்கே வந்துடும். அது மாதிரி இங்கே வந்துடும் 2 - 1.5. இப்போ 2r - r அளவு உங்களுக்கு 3r - r வந்து 2r வந்துடும். இங்கே 2 - 1.5 எவ்வளோ வரும் உங்களுக்கு 0.5 வரும். அல்லது r = 0.5/2. ஸோ 0.25. ஸோ r வந்து 0.25 ohm. ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0.25 ohm. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.